Hi students, next let us see second problem in exercise 1.7. The question, determine the values of lambda for which the following system of equations. Three equations are given has a unique solution and second one a non-trivial solution. So the given equations are homogeneous equations. So first let me form matrix equation 1 1 3 4 3 lambda, and third equation 2 1 2 x y z which is equal to 0 0 0 a x is equal to o. So next augmented matrix AO which is equal to 1 1 3 4 3 lambda 2 1 2 0 0 0. So இதில் lambda வந்து செகண்ட் ரூல் இருக்கு, தேர்ட் ரூலில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன். அப்போ R2 interchange R3 which equal to 1 1 3 0 2 1 2 0 4 3 lambda 0. நெக்ஸ்ட் இந்த 2ஐயும் 4ஐயும் நம்ம 0 ஆக்கணும். ஸோ அப்போ R2 implies R2 minus 2R1. Next R3 implies R3 minus 4R1. So first row 1 1 3 0, second row 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம். இப்போ 2 minus 2 0. நெக்ஸ்ட் 1 minus 2 minus 1 2 இங்கே minus 6 ஆகிடும். ஸோ minus 4 0. ஸோ நெக்ஸ்ட் 4 minus 4 0. நெக்ஸ்ட்டு 3 minus 4 minus 1. நெக்ஸ்ட் lambda 4 3 are 12 minus 12. ஸோ lambda minus 12 இங்கே 0 இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லேம்டாவோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 இருக்கு இல்லைங்களா, அந்த மைனஸ் 1ஐ நம்ம 0 ஆக்கலாம். R3 implies R3 minus R2. So it's equal to 1 1 3 0. So next 0 minus 1 minus 4 0 minus பண்ணா 0 minus 0 0 minus 1 minus 1 plus 1 ஆகிடும். ஸோ 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே lambda minus 12 minus 4 இப்போ minus plus 4 ஆகிடும். அப்போ plus 4 அப்படின்னா minus 12 4 லெஸ் பண்ண 8 minus 8. ஸோ lambda minus 8 இங்கே 0. ஸோ ஃபைனலாக கிடைச்சிருக்கு தான் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். அது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் இருக்கு. ஸோ தி லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது, ஜீரோஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த சொல்யூஷன் வந்துடலாம். யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும்னா எங்கள் லேம்டாவோட வேல்யூஸ் என்னவாக இருக்கணும்? யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும்னா கண்டிப்பாக ரேங்க் ஈக்குவலாக இருக்கணும். இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அப்போது இந்த இடத்துல லேம்டாவோட வேல்யூ 8 தவிர வேறு எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் ஜீரோ எலமெண்ட் இருந்துடும். ஸோ ரேங்க் 3 ஆகிடும். அப்போ ஃபார் யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா if lambda is not equal to 8, not equal to 8 இருந்ததுன்னா அது ரேங்க் என்னவாக இருக்கும்? ரோ ஆஃப் A equal to ரோ ஆஃப் AO. இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், which is 3 equal to number of unknown. நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலாக இருக்கும், equal to number of unknowns. Okay, so this system is consistent
and has a unique solution. Unique அப்படின்னா இந்த இடத்துல homogeneous equation இருக்கிறதுனால அது trivial solution. That is trivial solution. Okay. Trivial solution அப்படின்னா நமக்கு தெரியும் 0 0 0 x is 0 y is 0 z 0 தான். Okay. So அப்ப unique solution எப்போ கிடைக்கும் அப்படின்னா when lambda is not equal to 8. Not equal to 8 are the unique solution. Second one என்ன சொல்றாங்க non trivial solution. So second one a non trivial solution. So non trivial solution எப்போ ஃபைண்ட் பண்ணலாம் லாம்டாவுக்கு 8 கொடுத்தோம் அப்படின்னா 8 minus 8 0 ஆயிடும் அப்போ அந்த ரேங்க் வந்து ரெடியூஸ்ட் ஆயிடும் so if lambda equal to 8 then row of A equal to row of AO which is equal to கண்டிப்பா rank 2 less ஆயிடும் which is less than 3 less than number of unknown okay அப்போ the system is consistent and has a non trivial solution. Non trivial solution அப்படின்னா that is infinitely many solutions. எப்போ அப்படின்னா when lambda equal to 8 so lambda ஓட வேல்யூ 8 இருந்துச்சு அப்படின்னா non trivial solution கிடைச்சிடும். Now we are going to see third problem in exercise 1.7. The question by using Gaussian elimination method balance the chemical reaction equation. Okay, இந்த chemical reaction equation நம்ம Gaussian elimination method யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் நம்பர் ஆஃப் கார்பன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணணும் அதேமாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஸரை ஈக்குவேட் பண்ணணும் அப்போது இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் அன்னோன் நம்பரை நான் x1 x2 x3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் ஸோ லெட்ஸ் x1 x2 x3 and x4 ஓகே ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் அந்த கான்ஸ்டன்ட் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் பி இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும் ஏன்னா நம்பர்ஸாக தான் இருக்கும் அதனால் பி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஓகே ஸோ இது எப்படி இருக்கும்னா such that x1 into C2H6 plus x2 O2 gives x3 H2O plus x4 CO2 okay so இந்த terms எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த எலமெண்ட்டை வேரியபிளாக எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த x1 x2 x3 x4 உடைய வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது நான் என்ன பண்ண போகிறேன் போத் சைடும் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் என்ன பண்ண போகிறேன் ஈக்குவேட் பண்ண போகிறேன் ஸோ கம்பேர் பண்ண போகிறேன் ஸோ கம்பேரிங் தி நம்பர் ஆஃப் carbon, hydrogen and oxygen on both sides. So, carbon பார்த்தீங்கன்னா first 2 into x1, 2x1 left side right side பார்த்தீங்கன்னா இங்க 1 into x4, so x4. So, which implies இந்த x4 நான் left side கொண்டு வந்துட்டேன்னா 2x1 minus x4 is equal to 0. So, இது equation 1 ன்னு எடுத்துக்கிறோம். Next, number of hydrogen அதை equate பண்ணுறோம் 6 into x1. So, 6x1 equal to இங்க 2 into x3. So, 2x3 which implies 6x1 minus
2x3 is equal to 0. இது கூட நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா 3x1 minus x3 is equal to 0. So this equation 2. So next one, oxygen. Oxygen பார்த்தீங்கன்னா இங்க 2 into x2, 2x2 இது left side. Right side பார்த்தீங்கன்னா 1 into x3. So x3 இங்கே 2 carbon இருக்கு. So 2 into x4. So plus 2x4 which implies இது எல்லாத்தையும் நம்ம left side கொண்டு வந்தோம்னா 2x2 minus x3 minus 2x4 is equal to 0. So this is third equation. இப்போ நம்மகிட்ட 3 equations இருக்குது. இதை சால்வ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, பட் நம்மகிட்ட எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள். x1 x2 x3 x4 4 வேரியபிள் இருக்குது, அதாவது 4 unknowns. ஓகே, we have 4 unknown but 3 equations. ஈக்குவேஷன்ஸ் வந்து 3 தான் இருக்குது. ஸோ இப்போது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ x1 கோஎஃபிஷியன்ட் 2, x2 கோஎஃபிஷியன்ட் இல்லை, x3 கிடையாது. ஸோ 0 0, திஸ் இஸ் -1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் x1 கோஎஃபிஷியன்ட் 3, x2 இல்லை 0, x1 3க்கு -1, x4 இல்லை, ஸோ 0. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் x1 0, x2 coefficient 2, x3 coefficient -1, x4 coefficient -2. Next variable x1, x2, x3 and x4 which is equal to 0 0 0. So constant 0 0 0. So this equation in the form of Ax is equal to B matrix equation. So next நாம augmented matrix find பண்ணனும். So A O augmented matrix which is equal to combine பண்ணிடலாம் 2 0 0 -1 3 0 -1 0 next 0 2 -1 -2 0 0 0. ஸோ இப்போது இந்த 3-ஐ 0 ஆக்கலாம். ஸோ அதுக்கு R2 implies இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 into R2 minus 3 into R1. ஓகே, ஸோ அப்போது 0 ஆகிடும். இதை கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 0 -2 0. இங்கே 3ஆல் ப்ராடக்ட் பண்ணால் 6 0 0. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் 3 -3. இப்போ ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணிடணும். அப்போது 0 0 இங்கே -2 +3 0 R2ஓட வேல்யூ. அப்போது 2 0 0 -1. செகண்ட் ரோ 0 0 -2 3 0. So next last row 0 2 -1 -2 0. இந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் இல்லை. ஸோ அதுக்காக 0 வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எப்பயுமே கீழே தான் அதிகமாக இருக்கணும். அப்போ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். R2 இன்டர்சேஞ்ச் R3. அப்போது 2 0 0 -1 0. இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணினா 0 2 -1 -2 0. ஸோ நெக்ஸ்ட்டு 0 0 -2 3 0. The last equivalent matrix is in row echelon form. Okay, so இப்போ நம்ம rank compare பண்ணோம்னா row of A equal to row of AO. Augmented matrix இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் வந்து சேமாக தான் இருக்குது. ஏன்னா
இது homogeneous equation. Homogeneous equation இருந்தால் augmented matrix ஓட rank இதுவும் எப்பயுமே same, is always consistent. So அப்போ rank வந்து 3, but less than number of unknown. Number of unknown வந்து 4, அதாவது வேரியபிள் வந்து 4. அப்போ கம்மியாக இருக்கு அப்படி இருந்தால் the system is consistent. And has infinitely many solutions. Okay, and the solution நம்ம non-trivial solution சொல்லுவோம். That is non-trivial solution. ஏன் அப்படின்னா this is homogeneous equation. Homogeneous equation நாலே many solution நாலே non-trivial solution. Unique solution சொன்னால் அது trivial solution. So okay, இப்போ இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி எகெயின் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு we can find the value of the variables. So 2 0 0 minus 1 0 2 minus 1 minus 2 0 0 minus 2 3. Next variable x1 x2 x3 and x4 equal 0 0 0. இப்போ ப்ராடக்ட் பண்ணோன்னா 2 into x1 2 x1 0 into x2 0 0 into x3 0 minus 1 into x4 minus x4 equal to 0. Okay, this equation we can take it as 4. So next second equation 0 into x1 0 2 into x2, so 2x2 minus x3 minus 2x4 is equal to 0. Okay, this equation 5. Next 0 into x1 0 0 into x2 0, so next minus 2x3 plus 3x4 which is equal to again 0. This is equation 6. So இதில் 3 equations தான் இருக்குது, பட் 4 unknown நம்ம சொல்லியிருக்கிறோம். 4 வேரியபிள் இருக்குது நம்மக்கிட்ட. 3 ஈக்குவேஷன் வச்சு 4 வேரியபிளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது எனி ஒன் வேரியபிளுக்கு நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ லெட் x4 is equal to t. ஓகே, எனி ஒன் வேரியபிள் நான் x4க்கு சப்ஸ்டிட் பண்ணுறேன் t அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே t அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணும். பாசிட்டிவ் இன்டிஜர் இல்லையா? ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் x1 x2 x3 x4 எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஏன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அதை பேலன்ஸ் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பரை தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ அதனால் t பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் இன்டிஜர் z ப்ளஸ்ன்னு எடுத்துட்டேன். இப்போ டீயோட வேல்யூஸ் ஏதாவது x4ஓட வேல்யூஸ் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு 6ல் சப்ஜெக்ட் பண்ணுன்னா எனக்கு x3 வேல்யூஸ் கிடைச்சிரும். அப்போது மைனஸ் 6லேருந்து ஃப்ரம் 6 minus 2x3 which is equal to இது ரைட் சைடு எடுத்துகிட்டு போய்ட்டோம்னா minus 3x4க்கு பதில் t சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ which implies x3 is equal to இங்கே என்ன இருக்குது 3 2 டிவைடில் கொண்டு வந்துடலாம் into t. இது x3. நெக்ஸ்ட் ஃப்ரம் 5 we can find x2. அப்போ 5th ஈக்குவேஷன்லேருந்து 2x2 which is equal to இதை மைனஸ் x3 அங்கே வந்தால் ப்ளஸ் x3. x3யோட வேல்யூஸ் இங்கே இருக்குது 3/2 t சப்ஜெக்ட் பண்ணிடலாம். மைனஸ் 2x4, ஸோ அதை ரைட் சைடில் கொண்டுனா ப்ளஸ் 2x4ஓட வேல்யூ t, ஸோ அது சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை 2 2 சார் 4 4 + 3 7 t டிவைடட் பை 2. ஸோ நமக்கு x2 வேணும் அப்படின்னா 7 t divided by 2 2 சார் 4. ஓகே, ஸோ x2ஓட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு x1. அப்போ 4th ஈக்குவேஷன்லேருந்து we can find x1. So 2x1 which is equal to minus x4 right side எடுத்தோம்னா plus x4 value t. So which implies x1 is equal to t divided by 2. Okay,
இப்போ t க்கு நம்ம எனி ஒன் வேல்யூ பாசிட்டிவ் இன்டிஜர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா we can find x1 x2 x3 எல்லாமே ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ t க்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ், அப்போ எல்லாத்தாலுமே இன்டிஜராக வரக்கூடிய, அதாவது x1 இன்டிஜராக இருக்கணும், x2 இன்டிஜராக இருக்கணும், x3யும் இன்டிஜராக இருக்கணும்னா மினிமம் வேல்யூ ஃபார் டீக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். மினிமம் வேல்யூ எது கொடுக்கலாம் அப்படின்னா 4 மட்டும்தான். அப்போ 4 கொடுத்தனா 4 4 கேன்சல் ஆகிடுச்சு, 7 கிடச்சிரும். ஓகே, ஸோ 8 கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 2 டைம்ஸ் வரும். அப்போது 2 × 7 14 ஆகிடும். ஸோ மினிமம் நம்பர் வர்ற மாதிரி டீக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போது அது 4ஆக தான் இருக்கும், ஏன்னா டிவைட் பை 4 இருக்குது. அப்போ மல்டிபிள் ஆஃப் 4 தான் நம்ம டீக்கு கொடுக்கணும். ஸோ லெட் t is equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x4ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரும் 4. அப்போது x3ஓட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள், x3 is equal to 3/2. ஸோ 3/2 into 4, 1 2s are 2 2s are, ஸோ 3 2s are 6. ஸோ நெக்ஸ்ட் x2 which is equal to 7. இங்கே டீக்கு வந்து 4 கொடுப்பீங்க, by 4 4 4 கேன்சல் ஆகிடும், which is equal to 7. ஸோ நெக்ஸ்ட்டு x1 which is equal to இங்கே 4/2 is equal to 2. ஓகே, அப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் பேலன்ஸ் பண்ணிடலாம். அப்போது therefore the balanced equation is x1 ஓட வேல்யூ 2. ஸோ 2C2H6. next plus x2 value is 7. so 7O2 gives x3 value is 6. so 6H2O. next x4, so plus x4 value is 4. so 4CO2. okay, thank you students.